நீங்கள் கூறியது போல அப்ப அந்த அதாவது இறுதிப் போர் இடம்பெற்ற போது பல தரப்பினரிடமும் விடுதலை புலிகள் செய்திகளை அனுப்பினார்கள். உங்கள் நாடுகளிடம், உங்கள் மக்கள் அந்தந்த தேசங்களிடம், அந்தந்த மக்களிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க சொல்லுங்கள், போரை நிறுத்த சொல்லுங்கள். மக்கள் பெருமளவில் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்போது காசாவில் இடம்பெற்றதை விட மோசமாகத்தான் இடம்பெற்றது. அதனை நிறுத்துவதற்கான ஒரு உதவியாகத்தான் அதை கொண்டு செல்லப்பட்டதே தவிர அது அவர்களுக்கான அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை. ஆனால் நிலைமை நடைபெற்றது மறுதலையாகத்தான் இருக்கின்றது. அங்க இதுவரையில் அவர் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் ஒரு சீர்தூக்கி பாருங்கள். இந்த கடந்த 15 வருடங்களில் ஈழத் தமிழர்களுக்காக சீமான் ஆற்றிய தொண்டென்ன? ஈழத்தில் சீமானால் ஏற்பட்ட ஏதாவது ஒரு நன்மை ஒன்றை கூறுங்கள் பார்க்கலாம். இல்லை. இது இதை கதைப்பது கூட, அவருக்காக நேரம் ஒதுக்குவதை கூட புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒரு நேர விரயமாகத்தான் பார்க்கலாம் என்று சொன்னால், அவர் ஒரு நாளைக்கு ஒன்றை கதைப்பார். தனக்கு சாதகமாகவும் தனது கட்சியை வளர்ப்பதற்காகவும் தமிழக அரசை மிரட்டுவதற்காகவும் இந்திய அரசை மிரட்டுவதற்காகவும் ஈழத்தமிழ் மக்களின் போராட்டத்தையும் அவர்களின் தியாகத்தையும் பயன்படுத்துவது மிகவும் ஒரு கவலையான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.